We cover you. I cover you. We all cover you. ஹாய் ஹலோடா மை பாப்பா விங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 21 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், இந்த எபிசோட்காக தான் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உடனே அப்லோட் பண்ணிவிட்டேன். விதவுட் எனி டிலே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணிட்ட? ஏன்னா இப்படி பண்ண? டேய், அவ என்ன பண்ணியிருக்கான்னு பாருடா, வலிக்குது. அண்ணா, அதுக்கு நீ தானே காரணம். நீ அந்த பொண்ணை அப்படி பண்ண போகிறன்ற பயத்தில் அவளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணாங்க. நான் அப்போவே சொன்னேன், விடிகிற வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பானுங்க. இப்போது அங்கேருந்து ஒரு போலீஸ் ஜீப் சவுண்ட் வந்து கேட்டிருந்துருக்கும். அண்ணா, சத்தம் கேட்டுச்சா? இப்போ போலீஸ் வருதுன்னு நினைக்கிறேண்ணே. டேய், இந்த இடத்துக்கு எப்படிடா போலீஸ் வந்துச்சு? எனக்கும் தெரியலண்ணே. ஒருவேளை இந்த பொண்ணோட புருஷன் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பானோ? டேய், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ஆபத்துன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கடன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணியிருப்பானுங்க. ஸோ கரெக்டாக போலீஸ் ஜீப் வந்துட்டு அந்த வாசல் கிட்டே வந்திருந்திருக்கும். ஸோ அவனுங்களை பார்த்துட்டு, டேய் எங்கடா தப்பிக்க பார்க்குறீங்க, போய் அவனுங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி விட்டுருந்துருப்பாரு. ஸோ அவனுங்க ஓடிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த கான்ஸ்டபிள்ஸ் பின்னாடியே போய் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருப்பாரு. இப்போது அந்த போலீஸ் ஜீப்லேருந்து நம்ம தேங்கும் இறங்கி வராரு. நீங்கள் அப்படியே படுத்து தானே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே இந்த சைடு திரும்பி அந்த வாசல் அப்படியே அன்கான்ஷியஸான அந்த ஐஸோடய நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே பதறி அடித்து ஓடி வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே நல்லா உத்து பார்க்குறீங்க. பார்த்தா இது நம்ம தேயாங் தான். அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே ஓடி வந்துட்டு, ஒயான் 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 என்னாச்சு ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நிமித்தி அவரோட ஷோல்டரில் அப்படியே போட்டுக்கிட்டு உங்கள் கண்ணத்தெல்லாம் அப்படியே டேப் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒயான் ஒயான் நான் வந்துட்டு ஒயான் ஒயான் எனக்கு ஒன்றும் இல்லை ஒயான். அதான் தொழில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் அங்கே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்துருப்பாரு. தேயாங், இதை முதல்ல அவங்க தலையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ தேயாங் வாங்கிட்டு அதை அப்படியே அவங்க தலையில் வந்து கட்டி விட்டுட்டு உங்களை அப்படியே, ஒயன் ஒயன் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்துட்டு இனிமேல் பயப்படாத. அதான் மேலே மேலே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மேலே கை காட்டுறீங்க. மேலே மேலே என்ன ஒயன்? ஜென்னி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்கான்ஷியஸாக சொல்லிகிட்ருக்கீங்க. ஜென்னி யார் தேயாங்? என் தங்கச்சி சார். நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் இடுப்பில் நீங்கள் சொருகி வச்சுருந்துருப்பீங்கல்ல அந்த கீ, அதை அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே இப்படி நீட்டுறீங்க. மேலே அந்த ரூமில் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த கீயை வாங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு மாடிக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ போயிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜென்னி அப்படியே பயந்துட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்திருப்பா. அந்த போலீஸை பார்த்ததுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டா. ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம், வாங்க வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொன்னதும் ஜென்னி வந்துட்டு வெளியில் வந்திருந்திருப்பா. என் அண்ணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கீழே ஓடி வரா. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தா அவளுக்கு அப்படியே ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அண்ணா அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா தலையில் அந்த கட்டு போட்டுட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவள் பார்த்துட்டு, அண்ணி என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்ககிட்ட அப்படியே கையை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்கா. ஜென்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா? நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணி அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த ரூமில் என்ன அடைச்சி வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜென்னி இப்போ அப்படியே உங்கள் வயிற்று அப்படியே டச் பண்ணி பார்க்குறா. அண்ணா உள்ள பாப்பாவுக்கு மூமெண்ட்டே இல்லை அண்ணா. தேயாங் அப்படியே ஷாக் ஆகிட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே கை வச்சுட்டு, ஏ பேபி தங்கம், டேடி வந்துட்டேன்டா, ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்ற மாதிரி தட்டி கூப்பிட்டுட்ருக்காரு. பட் உள்ள பேபியோட மூமெண்ட்டே அவருக்கு ஃபீல் ஆகலை. ஒயான், தேயாங் இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க, அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு போங்க. ஆமாண்ணா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்துட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிட்டு அவரோட காருமே எடுத்துகிட்டு வந்திருந்திருப்பாரு. ஸோ அந்த காரில் தான் உங்களை போட்டுட்டு ஜென்னியுமே அங்கே உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படியே போயிட்டு இருந்திருப்பாரு.
இங்கே தேயாங்கோட அம்மா அவங்களுக்கு விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ தேயாங் டக்குன்னு அந்த ஃபோனை வாங்கி பின்னாடி ஜென்னி கிட்ட கொடுத்து பேச சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஜென்னி அட்டன் பண்ணி உங்கள் அத்தை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்க அப்படின்றத கூட உங்கள் அத்தை கிட்ட வந்து ஜென்னி சொல்லி இருந்திருப்பா. ஸோ தட் அவங்க வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றதுனால டக்குன்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் உங்களை வந்து தேயாங் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ உள்ளே போயிட்டு டக்குன்னு உங்களை அட்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அங்கே உள்ளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கும். ஒரு கைனகாலஜிஸ்ட் லேடி டாக்டர் தான் வந்துட்டு உங்களை ட்ரீட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே வயிற்ற கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு உள்ள பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே தேயாங்க்கு வெளியில் கையும் ஓடலை காலும் ஓடலை. அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஜென்னி வந்துட்டு அழுதுகிட்டே அவங்க அண்ணனை பார்க்குறா. அவங்க அண்ணனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜென்னியை ரிட்டன் பேக் அவரும் ஹக் பண்ணி ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு ஒன்றும் ஆகாது, அண்ணன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவளை காம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ ஒரு வழியாக அவங்கள செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் அப்படியே வெளியில் வந்திருந்திருப்பாங்க. தேவங்க அப்படியே டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்கா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவள் நல்லா இருக்கால, சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கம்ப்ளீட்லி ஆல்ரைட். தலையில் மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு, அதுக்கு மட்டும் நாங்கள் பேண்டேஜ் போட்டிருக்கோம். டாக்டர் ஷீ இஸ் 6 months ப்ரெக்னென்ட். உள்ள பேபிக்கு மூமெண்ட்டே இல்லை. என் குழந்தை நல்லா தானே இருக்கா? டோன்ட் வரி, உங்கள் குழந்தைக்கு எதுவுமே இல்லை, பேபி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னோடனே தேவங்க வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். அவங்களுக்கு தலையில் இடித்து கீழே விழுந்ததுனால குழந்தை லைட்டாக பயந்துருக்கா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கடவுளே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நான் தொட்டு பார்த்தப்போ உள்ள குழந்தைக்கு அசைவே இல்லைன்னொன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். அவங்களுக்கு இப்போ 6 months தானே ஆகுது. இந்த 6th monthல குழந்தை எப்போவுமேலாம் அசைஞ்சிக்கிட்டே இருக்காது. அதுக்காகலாம் நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, குழந்தையும் நல்லா இருக்கா, அவங்க அம்மாவும் நல்லா இருக்காங்க, சரிங்களா? டாக்டர் உள்ள என்னோட ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சிருவாங்க. நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் தேயாங்கும் தான் இப்போ அந்த ரூம்குள்ளே வராங்க. அங்கே நீங்கள் அந்த பெட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கணும்னு சொல்லி ட்ரிப்ஸ் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்திருக்கும். தேயாங் அப்படியே உங்கள் பக்கத்தில் அந்த சேரில் வந்து உட்காந்துருந்துருப்பாரு. உங்களுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் வந்து ஜென்னி நின்றுட்டு இருந்திருப்பா. தேயாங் தான் அப்படியே உங்கள் ஹெட்டில் காய வச்சு உங்கள் முடியை அப்படியே கோதி விட்டுட்டு, என் செல்லமே நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அவன், இதனால தான் எனக்கு முன்னாடியே இது கனவுல வந்திருக்கு. நான் அப்போவே போக மாட்டேன்னு சொன்னேன், என் பேச்சு கேட்டியா நீ? டக்குன்னு அவர் அப்படியே உங்கள் கையை எடுத்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஐம் சாரி ஒயன், நீ எவ்வளோ சொல்லியிருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஐம் சாரி உன்னை விட்டுட்டு நான் போனதுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் கையிலே அவர் ஃபேஸை வச்சு அழுதுட்டு இருந்திருப்பாரு. அண்ணா அன்னைக்கு ஒன்றும் இல்லைல்ல, அழுவாதண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் பெல்லிக்கிட்ட வந்துட்டு அதை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கிட்டு, பேபி பயந்துட்டியாடா, அம்மா கீழே விழுந்ததும் பயந்துட்டியா தங்கம், என் செல்லமே, ஐம் சாரிடா தங்கம், ஐம் சாரி, நான் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லைடா தங்கம், டாடி வந்துட்டேன், இனிமேல் உன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு டாடி எங்கேயும் போக மாட்டேன்டா தங்கம், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் வயிற்றுலேயே வந்துட்டு ஃபேஸை வச்சுட்டு அழுதுட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்களுக்கு லைட்டாக அப்படியே முழிப்பு வந்திருந்திருக்கும். அண்ணி அண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணி? இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒயன் 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 இங்கே பாருவேன், அத்தான் வந்துட்டேன் ஒயன், ஐம் சாரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. என்னை மன்னிச்சிருவாயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல்ல? அத்தா எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? அவர் அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, உன்னை விட்டுட்டு போயிட்டல, உன்னை விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாதுல்ல. அது உங்களோட தப்பு இல்லை அத்தா, என்னோட தப்பு. நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் தான் உங்களை போக சொன்னேன்.
நானும் போனேன். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அத்தான். நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அத்தான். நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு இருந்திருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க அத்தான். என்னடி பேசுகிற? நீ என் குழந்தடி, என் உலகமே நீதான் ஒயன். அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் கண்ணை மூடி அழுவுறீங்க, அவருமே அழுவுறாரு. இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஒயன். நானும் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பேன். இதுக்கு தான் புருஷன் சொல்கிற பேச்சை பொண்டாட்டி கேட்கணும்னு சொல்லுவாங்க. கேட்குறேங்க. இனிமேல் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன். I love you too. இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கண்டுக்கோங்க. ஜென்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா. அண்ணி, என்ன அண்ணி காரியம் பண்ணீங்க? நீங்கள் பாட்டுக்க என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அண்ணி? உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன் ஜென்னி. நான் மட்டும் அப்படி பண்ணலைன்னா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். தேவாங்க அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஒயன், என்ன சொல்கிற? அது அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேவாங்க பார்க்குறீங்களா? அவருக்கு வந்து புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவர் டக்குன்னு, ஜென்னி, அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீ வெளியில் போய் உட்காந்து வெயிட் பண்ணுறியா? ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வெளியில் போயிருந்திருப்பா. இப்போ தேவாங்க தான் உங்ககிட்ட, ஒயான், என்ன சொல்லிட்டு இருந்த ஜென்னிக்கிட்ட? என்ன நடக்கக்கூடாது நடந்திருக்கும்? அங்கே அந்த ரவுடி பசங்க ஜென்னிக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. அதிலிருந்து அவளை காப்பாற்றணுன்னு தான் அந்த ரூம்குள்ளே அவளை லாக் போட்டு வச்சுருந்தேன். நான் மட்டும் அப்படி பண்ணலைன்னா இந்நேரம் என்ன வேணால் நடந்திருக்கும் அத்தான். சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அதனால் என்னையும் காப்பாற்றிட்டீங்க. ஜென்னிக்கும் ஒன்றும் ஆகலை. ஏன்டி, ஏன் அப்படி பண்ண? நீ ஜென்னியை காப்பாற்றின சரி, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒயன்? எனக்கு தெரியும் அத்தான், உங்களுக்கு ஜென்னினா எவ்வளோ பிடிக்கும்னு. நீங்கள் அவளை தான் உங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொன்னீங்க. அப்போ அவள் எனக்கும் குழந்தை தானே. என்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்துன்றப்போ நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன் அத்தான்? என்னோட உயிரை கொடுத்து கூட நான் அவளை காப்பாற்றிருப்பேன் அத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தேவாங்க அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும். உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு கிட்டே ஃபேஸை வச்சுட்டு செம்மையாக அழுதுருந்துருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் அத்தை மாமாலாம் வந்திருந்திருப்பாங்க. அவங்க வரும்போதே உங்கள் அம்மா அப்பா கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இப்போ பதறி அடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரூமுக்கு ஆப்போசிட்டில் தானே ஜென்னி உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ ஜென்னியை பார்த்ததுமே உங்கள் அத்தை தான், ஜென்னி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ஹக் பண்ணி இருந்திருப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்லடா? இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கா? அன்னிக்கு ஒன்றும் இல்லைம்மா, உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே இப்போ அந்த ரூம்குள்ளே தான் வந்திருந்திருப்பாங்க. தேவாங்க உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஒயான் அம்மாடி, ஒன்றும் இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பதறி அடிச்சுட்டு உங்களை எல்லா இடத்துலையும் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. வயிற்றில் பாப்பாவோட மூமெண்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். என்னடா அம்மா இப்படி ஆயிடுச்சு? போகிற இடத்துல இப்படியா பண்ணுவானுங்க? சரியான அட்ரஸானு நீ பார்த்து போகிறது இல்லையாடாமா? இல்லைப்பா, அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு தான் நான் போனேன். ஆனால் அந்த அட்ரஸ் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. களவாணி பயலுக, உன்னை வேணுக்குன்னே அந்த ஆபத்தில் சிக்க வச்சிருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மாப்பிள்ள, கடத்தினது யாருன்னு விசாரிச்சிங்களா? போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மாமா, தேடிட்டுருக்காங்க. சண்டாளனுங்க, அவனுங்க மட்டும் என் கையில் கிடச்சானுங்க, அவனுங்களை உயிரோடவே நான் விட மாட்டேன். அம்மா கோவப்படாதீங்கம்மா. கோவப்படாமல் எப்படிடி இருக்க சொல்கிற? புள்ளதாச்சின்னு கூட பார்க்காம உன்னை தள்ளி விட்டுருக்கானுங்க. தலையில் அடிபட்டிருக்கு. பிள்ளைக்கு எதாவது ஆகியிருந்தா நாங்களே என்னடி பண்ணியிருப்போம்? அம்மாடி ஒயான், கடத்தினது யாருமா அந்த பசங்களா? அவனுங்களுக்கும் உனக்கும் என்னம்மா பிரச்சனை? ஏன் அந்த மாதிரி பண்ணானுங்க? அவனுங்க யாருன்னெலாம் எனக்கு தெரியல அத்தை. அவனுங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுங்க ஒன்றும் என்னை கடத்தலை.
யாரோ சொல்லி தான் என்னை கடத்தியிருக்கானுங்க. என்ன? யாரோ சொல்லி கடத்தினானுங்களா? ஆமாம்மா, யாரோ தூண்டி விட்டு தான் அவனுங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது யாராக இருந்தாலும் சரி தயாங், அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக சும்மா விட மாட்டேம்மா. யார் மேலே கையை வச்சானுங்க? என் தங்கச்சி மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் கையை வச்சிருக்கானுங்க. அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேனா? அப்படின்னு தயாங் கோவமாக சொல்கிறாரு. இப்போ உங்கள் அத்தை தான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மாடி ஒன்றும் இல்லைல்லம்மா, வயிற்றுல புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல டாக்டர். குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அத்தை, நான் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் பயந்துருச்சு, அவ்வளோதான். எனக்கு தான் நெத்தியில் அடிபட்டிருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை. நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டோண்டா ராஜாத்தி. எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை இப்படின்ற மாதிரி மொத்த ஃபேமிலியுமே உங்களை காம் பண்ணி இருந்திருப்பாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டும், மார்னிங் நீங்கள் வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே நைட் போயிருந்திருக்கும். இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock இருந்திருக்கும். எல்லாருமே அங்கே தான் வந்துட்டு சாப்பிட்ருந்துருப்பீங்க, அங்கேயே கேன்டீன்லாம் இருக்கும் போல். ஸோ தயாங் வந்துட்டு உங்களுக்கு அங்கேருந்து கேன்டீன்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்களோட எம்ப்ளாயீஸ் 2 கேர்ள்ஸ் வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பாங்க. வைன் மேம், மேம் ஆர் யூ ஆல் ரைட்? ஏய் வாங்க மேம், உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தயாங் சார் சொன்னப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பயமாயிடுச்சு தெரியுமா? மேம் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடா, எனக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த மேரேஜ் ஈவெண்ட் என்ன ஆச்சு? மேம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நைட்டே தயாங் சார் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. நானும் மஞ்சுவும் காலையிலேயே அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக மேக்கப் பண்ணிட்டோம். அண்ட் அவங்க வெட்டிங்கும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ரியலி அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க, அவரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் 2 பேருக்குமே. நான் இல்லைனாலும் அந்த மேக்கப்பை நீங்கள் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கீங்க. நம்ம பார்லருக்கு எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதில் என்ன இருக்குது, நாங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸ். ஆக்சுவலாக நான் அவங்க கூட ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்பவே கில்ட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. தயாங் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு வேளை நானும் உங்கள் கூட வந்திருந்தேன்னா உங்கள் கூட நானும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அண்ட் இந்த மேக்கப் ஆர்டரை யார் அப்புறம் பண்ணியிருந்திருக்க முடியும்? காட் எது பண்ணாலுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாருன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக நான் மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் கீதா. பரவாயில்ல மேம். மேம் நமக்கு யாரும் எனிமீஸ்லாம் இல்லையே, யார் உங்களை மேக்கப் பண்ண விடாமல் தடுத்துருந்துருப்பா? அதை பற்றி யோசிச்சு எனக்கு தலை தான் வலிக்குது, ஆனால் ஐடியா வரல. சீக்கிரமாகவே தெரிஞ்சிரும் அயான் அப்படின்ற மாதிரி தயாங் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே போயிருந்திருக்கும். இப்போது அந்த இன்ஸ்பெக்டர் தான் தயாங்க பார்க்குறதுக்காக வந்திருந்திருப்பாரு. ஸோ அப்படியே தயாங் கிட்ட வந்துட்டு, தயாங் உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? இப்போது பேபிக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்கா. கடவுள் புண்ணியத்தில் 2 பேருக்குமே ஒன்றும் ஆகலை. சரியான நேரத்துக்கு நீங்கள் உங்கள் டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்க தயாங், இல்லைனா உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்றதே நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா ஒரு டிரைவர், அவருக்கு வந்துட்டு தயாங் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டிருந்திருப்பார், இந்த மாதிரி ஒயினை வந்து எந்த இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிரைவரும் அந்த லொக்கேஷனை வந்து கொடுத்துருந்துருப்பாரு. அந்த இடத்துக்கு தனியாக போகிறது வந்துட்டு அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. பிகாஸ் வந்துட்டு டேஞ்சரில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வேறு யாரோ ஒருத்தவங்களால தான் வந்துட்டு அந்த ஆபத்தில் வந்து சிக்கி இருந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம தனியாக போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு போலீஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கையும் களுமா நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை கூட்டிக்கிட்டு தயாங் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பார். அங்கே வந்து பார்த்தா எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக இருந்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. காட்ஸ் கிரேட்டாக ஜென்னி வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருந்திருப்பா, அதில் லொக்கேஷன் ஆனில் இருந்திருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி தயாங் வந்து கரெக்டாக நீங்கள் இருக்கிற ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் தயாங் கிட்ட, தயாங் உங்கள் ஒய்ஃபை கடத்தின அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. தயாங் அப்படியே பார்க்குறாரு. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கே உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணும். கடத்தினது அவனுங்களா இல்லை யார் சொல்லி பண்ணானுங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் தயாங். கண்டிப்பாக வரேன் சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, ஒயனை கடத்தினவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க,
நான் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் ஒயனை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்திருப்பாரு. இப்போது உங்களோட அம்மா தான் மாப்பிள்ள அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது யாராக இருந்தாலும் சரி மாப்பிள்ள, சும்மா விட்டுறாதீங்க. அவனை நேராக இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அவனை நிற்க வச்சு 4 அரைஞ்சா மட்டும்தான் என் ஆத்திரம் அடங்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கூட போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அங்கே போய் பார்த்தா உங்களை கடத்தி வச்சுருந்த அந்த 5 பேரையுமே பிடிச்சி அடித்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே தேயாங்க்கு இங்கே சரி காண்டாகி இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிட்டு அதில் சென்டரில் நிற்கிறவனோட ஷர்ட்டை பிடிச்சி, யாரா நீங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அவ்வளோ அடி அடிக்கிறாரு. தேயாங் விடுங்க விடுங்க, ஏன் பொண்டாட்டி மேலே கையை வச்சிங்களா? ஏன் பொண்டாட்டி மேலே கையை வச்சிங்களா? என் தங்கச்சி மேலே கை வைக்க பார்த்தீங்களா? தேயாங் காம் டவுன், உங்களை உயிரோட விட மாட்டேன்டா. தேயாங் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் அப்படியே இப்படி பிடிச்சி இந்த பக்கம் நிற்க வச்சுருந்துருப்பாரு. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னடா முறைக்கிற? தேயாங் ப்ளீஸ் காம் டவுன், என்னை விடுங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட அப்படியே நடந்து போயிட்டு, டேய் யார் சொல்லிட்டு அப்படி பண்ணீங்க? சொல்கிறா, யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? டேய் கேட்குறாருல, பதில் சொல்லுங்க. பதில் சொல்கிறான்றா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து அப்படியே அடிக்க போயிருந்திருப்பாரா. ஸோ அவன்கிட்ட சார் சொல்லிடுறேன் சார். சொல்லு, யார் சொல்லி என் பொண்டாட்டியும் என் தங்கச்சியும் அடைச்சி வச்சிங்க? அது சார், உங்கள் பொண்டாட்டியோட அக்கா தான் சார் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னோடனே தேயாங்க்கு இங்கே அப்படியே நெஞ்சில் இடி இடித்த மாதிரி ஆகி இருந்திருக்கும். எஸ், உங்கள் எல்லாரோட கெஸ்ஸுமே கரெக்டு தான். அந்த பிளாக் ஷீப் வேறு யாருமே இல்லை, ரியா தான். ரியாவா? ஆமாம் சார், அவங்க தான் எங்களுக்கு பணம் கொடுத்து அவள் மேக்கப் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் அவளை நீங்கள் அடைச்சி வச்சுருக்கணும், காலையில் தான் நீங்கள் அவளை ரிலீஸ் பண்ணணும்னு எங்ககிட்ட பணம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க சார். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் கடத்துறதுக்கு தானே காசு கொடுத்தாங்க, அப்புறம் எதுக்காகடா அந்த பொண்ணு மேலே கை வைக்க பார்த்தீங்க? அது பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பலார்னு அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இங்கே தேயாங்க்கு அப்படியே கண்ணு கலங்குது. அந்த ஷாக்லேருந்து அவரால் வெளியில் வர முடியல. இப்போ தான் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களுமே புரிய வருது. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து ரியாவோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருந்திருப்பார். அவளோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருந்திருப்பார். அது எல்லாத்தையுமே அவர் இப்போது இந்த செகண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே புரிய வருது. லைக், உங்கள் மேலே ரியாவுக்கு பயங்கரமான பொறாமை இருக்குது, அது வெஞ்சன்ஸாக மாறி அதனால தான் அவள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்றது தேயாங்க்கு புரிய வருது. அவருக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். யாருக்கு தான் அந்த ஷாக் இருக்காது சொல்லுங்கள்? சொந்த அக்காவே தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் தேயாங்கிட்ட வந்துட்டு, என்ன தேயாங் இவனுங்க எப்படி சொல்கிறானுங்க? அப்போது உங்கள் சிஸ்டர் இன்லா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களா? என்னதான் இருந்தாலும் சொந்த தங்கச்சிக்கு இப்படியா பண்ணுவாங்க? கலிகாலம் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேயாங், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க உங்கள் சிஸ்டர் இன்லா. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அடுத்த ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்னதும் தேயாங் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடய அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறாரு. என்னாச்சு தேயாங், நாங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டுமா? வேண்டாம். என்ன தேயாங் எப்படி சொல்கிறீங்க? அது யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது அது உங்கள் சிஸ்டர் இன்லான்னு தெரிஞ்சதும் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க தேயாங், அடுத்து நடக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை, வயன் உடஞ்சி போயிடுவா, ஜிமினும் உடஞ்சி போயிடுவான், வயனோட அப்பா அம்மா எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்க, குடும்பமே சிதறிடும். அது நடக்கக்கூடாது. அப்போ அவங்கள என்னதான் பண்ண போகிறீங்க? நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு. ஆனால் இவனுங்க 5 பேரையும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிருந்துருப்பாரு. ஸோ போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அப்படியே அந்த கார் மேலே கையை வச்சுட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே அழுதுகிட்டே, எப்படி உன் சொந்த தங்கச்சிக்கு உன்னால் இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடிஞ்சுது? உனக்கு நல்லது மட்டும்தானடி நாங்கள் 2 பேருமே நினச்சோம். ஆனால் நீ என் பொண்டாட்டிய, என் தங்கச்சிய, அவள் வயிற்றுல இருந்த புள்ளைய, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு?
அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் த தேயாங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பாரு. எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு. பட் தேயாங் சொல்லவே மாட்டுறாரு. அவங்கள நான் வந்துட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், போலீஸ் பார்த்துப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. நீங்களும் எவ்வளவோ கேட்டிருந்திருப்பீங்க. பட் உங்கள்கிட்டையும் தேயாங் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ உங்களை அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் அப்படியே கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இப்போ அவங்க அம்மா தான், டே தேயாங், யாருடா அது, யார் நம்ம மருமகளை இப்படி பண்ண சொன்னது? நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதையே என்கிட்ட எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. அது ஒயனோட ஒரு எனிமி. ஒயன் பார்த்து பொறாமப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சரியா? இதுக்கு மேலே அதை பற்றி யாரும் கேட்காதீங்க, அவங்கள போலீஸ் பார்த்துப்பாங்க, யாரும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி கேட்டே இருந்திருக்க மாட்டாங்க. இப்படியே ஒரு 1 டே போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இப்போது நீங்களும் தேயாங்கும் தான் உங்களோட வீட்டில் வந்துட்டு உட்காந்து 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஹாலில். நீங்கள் வந்து தேயாங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு கேஷுவலாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தேயாங் வந்து டிவி பார்த்துட்ருக்காரே தவிர அவரோட நினப்பு ஃபுல்லாகவே வந்துட்டு ரியா மேலே தான் இருக்குது. அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிர்ந்து தேயாங்க பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அழுதுட்ருக்காரு. அத்தா, அத்தா என்ன ஆச்சு அத்தா, ஏன் அழுவுறீங்க? ஒன்றும் இல்லை ஒயன். என்ன அத்தா, அந்த இன்சிடெண்ட் நடந்து 2 நாள் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் அதே நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் பார்லர் போக வேணான்னு சொல்லிட்டீங்க. சரின்னு உங்கள் கூட நான் வீட்டில் இருக்கேன். இப்போவும் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் அத்தா? ப்ளீஸ் அதையே நினச்சி அழுவாதீங்க. அழலை தங்கம், அழலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நெஞ்சில் போட்டுட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இப்போ உங்களோட வீட்டுக்கு ஒரு அலையாக விருந்தாளி வராங்க. அது யாருன்னா ரியா தான். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே பதறி அடித்து ஓடி வந்துட்டு, ஒயன் ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல ஒயன், ஒயன் உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒயன், குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, தலையில் அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கா. அக்கா எப்போ வந்த, வாக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒயன், உனக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லைக்கா, நான் இப்போ நல்லா இருக்கேன் இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே தேயாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகுது, அப்படியே அவ்வளோ கோவம் வருது. படுபாவிங்க, இப்படியா பிடிச்சி உன்னை தள்ளி விடுவானுங்க? அடைச்சி வைக்க சொன்னால் அடைச்சி வைக்கிற வேலையை மட்டும் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக ஓ மேலே கை வச்சானுங்க? ஜென்னியை வேற தொட பார்த்தானுங்களாமே. ஆமாங்க்கா, ஆனால் எதுவும் நடக்கலை, நானும் ஜென்னியும் நல்லா இருக்கோம், வயத்தில் பாப்பாவும் நல்லா இருக்கா. கடவுள் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு ஒயன். சி நடிக்காத அப்படின்ற மாதிரி தேயாங் பொங்கி எழுந்துட்டாரு. இதுக்கு மேலே அவரால் அவர் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ அவர் இங்கே கத்தில் வீட்டில் இருந்த எல்லாருமே அப்படியே அந்த ஹாலில் வந்து நிற்கிறாங்க. ரியாக்ஷன்லாம் இப்போ தனியாக தான் வந்திருக்கா. உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ தேயாங் தான் அப்படியே, அசிங்கமாலே அடி உனக்கு இப்படி நடிக்கிறதுக்கு. சி ஏந்திரி, என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தள்ளு, ஏந்திரி, அவ கிட்டையே நீ நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியாவோட கையை பிடிச்சி அப்படி இப்படி இழுத்து இருந்திருப்பாரு. அவள் அப்படியே இந்த பக்கம் வந்து நின்று இருந்திருப்பா. அத்தா என்ன பண்ணுறீங்க அத்தா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? டே தேயாங், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் ரியாவை அப்படி கத்திட்டு இருக்க நீ? எல்லாரும் அமைதியா இருங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லை? வெக்கமே இல்லாமல் உன் தங்கச்சி முன்னாடி இப்படி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையாடி? என்ன தேயாங் பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் நடிச்சிட்ருக்க. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன நடித்தேன்? ஏய் அப்படின்ற மாதிரி தேயாங் வந்து ரியாவை அடிக்கிறதுக்காக அப்படியே கையை ஓங்கி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அத்தா அப்படின்ற மாதிரி உங்கள் 2 காதையுமே நீங்கள் அப்படியே மூடி இருந்திருப்பீங்களா? தேயாங் அப்படியே இந்த சைடு உங்களை பார்த்துருந்துருப்பாரு. உங்களை பார்க்க அப்படியே கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. அப்படியே இப்படி ஓங்கின கை வந்துட்டு அப்படியே நடுக்கிக்கிட்டே இருந்திருக்கும். சார் அப்படியே அந்த கையை மெதுவாக கீழே இறக்கிட்டு, உனக்காக தான் சும்மா விடுறேன் ஒயன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அவரோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, என்ன ஆச்சு அத்தா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே நடந்துக்கிட்டதே இல்லையே. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, ஆனால் இன்னைக்கு ஏன் ரியாவை அப்படி பண்ணுறீங்க அத்தா? அவன் என்ன பண்ணா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பதில் சொல்லுங்க அத்தா, ஏன் ரியா அந்த மாதிரி பேசுனீங்க? ஒயன், இவ ஒரு விஷ பாம்பு ஒயன்.
அவ்வளோ விஷத்தையும் உள்ள வச்சிருக்கிற விஷ நாகம் இவ. மனசுல அவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளோட நிழல் கூட உன் மேலேயும் நம்ம புள்ள மேலேயும் பற்றக்கூடாது ஒயன் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே சீக்ஸை பிடிச்சி அப்படியே கேரிங்காக சொல்லி இருந்திருப்பாரு. என்ன மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுட்டு நடிக்கிறாளா? எனக்கு ஒன்றும் புரியல தான். என்ன சொல்ல வரீங்க? ஒயன், உன்னை ஆள் வச்சு கடத்த சொன்னதே உன் அக்கா தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே இடி வந்து மேலே பாயுது. இது சொன்னா நீயும் தாங்க மாட்டேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே தாங்க மாட்டாங்கன்னு தான் இத்தனை நாளாக இதை நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒயன். ஆனால் இவ இப்போ உன் முன்னாடி உட்காந்து ஒன்றும் தெரியாத அப்பாவை மாதிரி நடிச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ உன்கிட்ட நெருங்குறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஒயான். என்னால் இதுக்கு மேலே என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கவே முடியல. அதனால தான் இப்போ நான் உண்மையே சொன்னேன். உனக்கு கல்யாணம் ஆனால் அந்த நாள்ல இருந்தே உன் மேலே அவ்வளோ பொறாமப்பட்டுட்டு இருக்கா ஒயான். இவ மனசுக்குள்ள அவ்வளோ வன்மம். எனக்கு அப்புறம் பிறந்தவளுக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கைன்னு நாளுக்கு நாள் அது விஷமாக அவள் உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருந்திருக்கு. நீ மேக்கப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒயான். அதில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிறதும் இவளுக்கு பிடிக்கல. அதை கெடுத்து விடணுன்றதுக்காக தான் அன்னைக்கு உன்னை ஆள் வச்சு கடத்த சொல்லியிருக்கா ஒயான். உன்னை கடத்தின 5 பேரையும் போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் மிரட்டில் பயந்து அவனுங்க எல்லா உண்மையுமே சொல்லிட்டானுங்க. அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி இருந்திருப்பாரு தயாங். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும். லிட்ரலி நீங்கள் அப்படி அவ்வளோ ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே கேர் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போயிருந்திருப்பீங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ரியாவை பார்க்குறீங்க. அவள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே ரியா கிட்டே போயிட்டு அதான் சொல்கிறது எல்லாம் உண்மையா சொல்லுக்கா, அதான் சொல்கிறது எல்லாமே உண்மையா? நீ தான் என்னை ஆள் வச்சு கடத்துனியா? நான் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சொல்லு, நீ தான் அதை பண்ணியா? ஆமாண்டி, நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியாக மாறின மாதிரி ரியா அப்படியே ஃபேஸை சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பா அவங்கக்கிட்ட. உன்னை ஆள் வச்சு கடத்தினது நான் தான். உன்னை மேக்கப் பண்ண விடாமல் தடுக்க சொன்னது நான் தான். இப்போ என்ன அதுக்கு இப்போ? ஏன் அப்படி பண்ண? சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்டது எனக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஆனால் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிரும். அம்மா அப்பாவோட பாசம் எனக்கு முழுசாக என்றைக்கும் கிடைச்சது கிடையாது. ஆனால் உனக்கு அவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. 12th நீ நிறைய மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி அப்பா உனக்கு 1+ மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு ஓயான்? சொல்லு. சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட எல்லாத்துலேயுமே உனக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு நம்ம வீட்டில். இது என்ன? நான் பிஜி பெங்களூரில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பா என்னை விடவே இல்லை. ஆனால் நீ கேட்ட உடனே டக்குன்னு கொண்டு போய் உன்னை பெங்களூரில் சேர்த்துட்டு வந்துட்டாரு. கேட்டால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான், எனக்கு ஒத்துக்காதான். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்னை விட அதிகமாக உனக்கு தான் கிடச்சிருக்கு ஒயான். பத்தாததுக்கு நீ ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்போ உனக்கு ஃபங்க்ஷன் வச்சப்போ வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் என்னடி சொன்னாங்க? ரியா கலர் கம்மியாக இருந்தா ஆனால் ஒயன் நல்லா கலராக அழகாக இருக்கால. ரியாவை விட ஒயன் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கா போல இருக்கு. படிப்பில் இருந்து, அழகுல இருந்து, கலர்ல இருந்து எல்லாமே ஒயனுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது போல இருக்கு. இப்படின்ற மாதிரி என் காது பட பேசுனாங்களா இல்லையா? சரி, நம்மளோட சைல்ட்ஹுட் தான் நமக்கு இப்படியே போயிடுச்சு. நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை ஒயான். என்னோடய வாழ்க்கையே இதானா? என் தலையிலதே இதானா? ஆனால் அப்படியே திரும்பி ஒன்றை பார்க்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க. உனக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்காரு, நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்க, உனக்கு ஆசைப்படுற எல்லாமே நடக்குது. சின்ன வயசுலேருந்து இதை நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்போ எப்படி இருக்கும்? நான் நினச்சேன், நான் ஆசைப்பட்டவனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை நீயே எதிர்பார்க்காம கிடைச்சது. அதனால் கண்டிப்பாக நீ இதில் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ லக்கி ஃபெல்லோ, என்னை விட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி ரியாவை விட ஒயனை வசதியான இடத்துக்கு கட்டி கொடுத்துட்டீங்க போல இருக்குன்னு என் காது பட வந்து பேசிகிட்டு இருக்கா அந்த கிழவி. அதுக்கேற்ற மாதிரி உனக்கு இங்கே ஆடம்பரமான வாழ்க்கை, உன்கிட்ட இல்லாத நகை கிடையாது. ஆனால் எனக்கு
அங்கே வெறும் தாலி செயின் மட்டும்தான் செஞ்சு போட்டாங்க ஒயான். ஜிமின் என்கிட்ட நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுற வரைக்கும் குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு சொன்னார். அதுக்காக தான் நானும் அவர் கூட சேர்ந்து வேலைக்கு போனேன். இப்போ அவர்கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒயன் குழந்தை பெற்றுக்கட்டும், அவள் குழந்தை வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்கிறாரு. அங்கேயும் நீ தாண்டி பிரச்சனையாக வந்து நிற்கிற. எனக்கு வேலை கிடச்சிது, ஆனால் அந்த வேலையில் எனக்கு பீஸ்ஃபுல் இல்லை. லோன்னு நாய் மாதிரி அலையிற வேலை. ஆனால் இங்கே நீ மகாராணி மாதிரி உனக்கு உன் புருஷன் பார்லர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏசி காற்றுல ஓனராக உட்காந்து எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுடி, எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னாலே உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு பத்தியா? அந்த கில்ட் தாண்டி என்னை போட்டு சாகடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால தான் அதை கெடுத்து விடணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையே பண்ணேன். அப்படின்ற மாதிரி அவள் இவ்வளோ வன்மத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீர்த்திருந்திருப்பா. லிட்ரலி நீங்கள் தேவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவளை அப்படியே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேளை நான் மட்டும் ஜிமினை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீ இருக்கிற இடத்துல நான் இருந்திருப்பேன்ல ஒயன். இப்போ நீ அனுபவிச்சுட்ருக்கிற எல்லா சந்தோஷங்களையுமே நான் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பேன்ல. எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ரியாவை கன்னத்தில் ஒரு அறை விட்டுருந்துருப்பீங்க. சீ, நீலாம் ஒரு பொண்ணா? அசிங்கமா இல்லடி உனக்கு? ஜிமின் மாமா சுத்த தங்கும். அந்த மாதிரி ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வார்த்தடி சொன்ன நீ இப்போ? என்ன சொன்ன நீ இப்போ? ஜிமின் மாமாவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா இப்போ நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருப்பேன்னு சொன்னல. கடவுளுக்கு யாரை எங்கே வைக்கணும்னு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்குது என்னோட அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அவரோட கால் தூசிக்கு நீ வருவியா? நான் செஞ்ச புண்ணியம் அந்த விதியை எங்கள் 2 பேரையுமே சேர்த்து வச்சிருக்கு. அப்புறம் அவர் செஞ்ச புண்ணியம் நல்ல வேலை ஒன்றை மாதிரி ஒருத்தையும் அவர் கல்யாணம் பண்ணிக்காம தப்பிச்சிட்டாரு. ஆனால் பாவம் ஜிமின் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உண்மையாலுமே அவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு உன்னை பற்றின உண்மை தெரியாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன தெரிஞ்சதுன்னா அவரால் கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியாது. ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவளை இன்னொரு அடி வந்து அடிச்சிருந்துருப்பீங்க. இந்த அறை எதுக்காக தெரியுமா? உனக்கு ஏன் மேலே கோவம் இருந்துச்சுன்னா நீ அது என்கிட்ட மட்டும் காட்டி இருந்திருக்கணும். ஆனால் என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் ஜென்னியும் என்ன பாவம் பண்ணாங்க? நீ பண்ண காரியத்தால் என்னென்ன விபரீதங்கள்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவனுங்க ஜென்னியை என்ன பண்ண பார்த்தானுங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுடி, தெரியுமா? எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வீடோட வாரிசு ஜென்னி, அப்புறம் என் வயிற்றில் வளர்ற புள்ள, இவங்க 2 பேரையும் ஆபத்தில் சிக்க வச்சல நீ. வயன், நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உன் மேலே கோவம் இருந்தது உண்மைதான். நான் உன்னை அடைச்சி வைக்க மட்டும்தான் சொன்னேன். நீ மேக்கப் பண்ணக்கூடாது, காலையில் உன்னை ரிலீஸ் பண்ணிடணும்னு சொன்னேன். ஆனால் அவனுங்க சத்தியமாக இந்த மாதிரி கேவலமாக நடந்துப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஒயன். சி நிறுத்து. யாரடி நம்பின? போய் அந்த பொறுக்கி பயல்களை நம்பின? அவனுங்களே ரவுடி பசங்க. குடி போதையில் என்ன பண்ணுவானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. அவனுங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீ இந்த மாதிரி 2 பொண்ணுங்களை அடைச்சி வச்சினா அவனுங்க புத்தி வேற எப்படி போகும்? இவகிட்டலாம் என்ன பேச்சு வயன்? ஏய், வெளியில் போடி. உன்னை பற்றின உண்மைகளை உன் அம்மா அப்பா கிட்டேயும் உன் புருஷன்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணேன்னு சந்தோஷப்படு. நான் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் நீ ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்க வேண்டியிருந்திருக்கும். வயனையும் உங்கள் அம்மா அப்பாவையும் நினச்சி தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலை. உன் மேலே வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் நீ உடச்சிட்டல. உன் சொந்த தங்கச்சிக்கே நீ துரோகம் பண்ணியிருக்கல. ஆமாம் தயாங், நான் துரோகம் பண்ணியிருக்கேன் தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் வயனுக்கு உண்மையாக இருக்கீங்களா? தயாங் அப்படியே ரியாவே பார்க்குறாரு. சொல்லுங்க, நீங்கள் வயனுக்கு உண்மையாக இருக்கீங்களா தயாங்? ஏய், யாரை பார்த்து என்ன கேள்விடி கேட்ட? உன் கூட என் அத்தானை கம்பேர் பண்ணுறியா? நான் கம்பேர்லாம் ஒன்றும் பண்ணலை ஒயன், ஜஸ்ட் கேட்டேன். ஒயனுக்கு நீங்கள் அவ்வளோ உண்மையாக இருக்கீங்களா என்ன? ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? எனக்கு ஒயன் தான் எல்லாமே. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதை கெட்டுரும் உனக்கு. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. அதனால தான் அவகிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்கீங்களா? என்ன உண்மை? நீங்களும் ஜிமினும் கடந்த 1.5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் தானே? தயவங்க அப்படியே ரியாவே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஏன் ஒயான், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதம் இருக்குமா? இவருக்கு ஜிமின்னா யாருன்னு தெரிஞ்சு ஒரு 10 மாதம் இருக்குமா? அப்புறம் எப்படி ஒயான் இவங்க 2 பேரும் 1.5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்?
தியோங்க்கு இங்கே அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி படபடன்னு ஆகி இருந்திருக்கும். ஏய், என்ன வளர்ற நீ? அவருக்கு ஜிமின் அத்தான்னா யாருன்னு தெரிஞ்சு 10 மாதம்தான் ஆகுது, 1.5 வருஷம்லாம் ஒன்றும் இல்லை. நீ இப்படி சொன்னால் நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ப்ரூஃபோடு வந்திருக்கேன். தியோங்க அப்படியே ரியாவை பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு அவளோட மொபைலை எடுத்து ஒரு சேட் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட அப்படியே காட்டுறா. இதில் டேட்டை பாரு ஓயான். கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மெசேஜ் தானே இது? நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கு. அந்த டெக்ஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தியா? ஜிமின், நீங்களும் ரியாவும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போட்டிருக்கு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஓயான். எனக்கும் தியாங்கும் பொண்ணு பார்த்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் ஜிமின்கிட்டையும் பேசியிருக்காரு. இவருக்கு அப்போ எப்படி ஜிமினை தெரிஞ்சுது? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு எப்படி இவருக்கு தெரிஞ்சுது? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருவாயான். ஏன்னு நான் சொல்லவா? நீங்கள் அப்படியே ரியாவை பார்க்குறீங்க. நீ உன் அருமை அத்தானை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவர் என்ன பொண்ணு பார்க்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னு நீ நினச்சிட்ருக்கியா? இல்லை ஒய்யான், அவர் ஒன்றை கல்யாணம் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ரியாவே பார்த்துட்ருக்கீங்க. எஸ் ஒயான், ஹீ லவ்ஸ் யூ சீக்ரெட்லி. உனக்கு அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவங்க அம்மா பிடிவாதமாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பொண்ணு பார்த்துருக்காங்க. இவரும் வேறு வழியே இல்லாமல் பொண்ணு பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்த இடத்துல தான் தெரியுது என்னோட தங்கச்சி நீ தானே. ஆஹா, நம்ம ஆசை நாயகி இங்கே தான் இருக்காளா? அவள் இருக்கும்போது நாம் எதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? அப்படி தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் நான் ஜிமினை லவ் பண்ணிகிட்ருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிமினை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பேசி ஃப்ரெண்டாகி எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணி ஏன் வாயாலேயே நான் ஜிமினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வச்சாரு. அப்போது அவர் என்கிட்ட போட்டாரு பாரு ஒரு நடிப்பு. என்ன ரியா, கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொல்கிறீங்களே, நான் உங்கள் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன்னு தெரியுமா? இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே, என்ன பண்ண முடியும்? அப்படி இப்படின்னு அழுது என்கிட்ட நாடகம் போட்டுட்டு என்கிட்ட கொஞ்சம் கூட ஐடியா கேட்காம, ஒரு வார்த்தை கூட கேட்காம கீழே வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. அப்போது யாருக்காவது அந்த டவுட் வந்துச்சா? உங்கள் யாருக்கும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்கா. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தானே எல்லாமே புரியுது. தோற அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சான்ஸ் கிடைச்சதும் கிராப் பண்ணிக்கிட்டாரு. ஏன் ஆண்டி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மருமகன் யாருன்னு உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம அவரே எப்படி நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்வார்? சொல்லுங்க அங்கிள், அவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாரா? கேட்கல, யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கல. அவராகவே முடிவு பண்ணிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அங்கே இருந்து கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன்னு உட்காந்துருந்தாரு. எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேற ஒருத்தியாக இருந்தா, இப்போ வேற ஒருத்தியாக மாறிட்டா. அதை பற்றின கவலை கொஞ்சமாவது அவர் முகத்தில் இருந்துச்சா? இல்லை. அடுத்த நாளே அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். புடவை எடுக்க போகிற இடத்துல எனக்கு பிடிச்ச புடவையாக எடுத்து கொடுக்குறாரு. அவள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அவள் ஃபோன் நம்பர் வாங்கி அவள் கூட ஜாலியாக பேசினாரு. ஏன் ஒயான், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒயான். உன் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன கொஞ்ச நாளையிலே அவர் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னார்ல. பட் அது எப்படி பாசிபிள் ஆக முடியும் ஒயான்? இத்தனை நாளாக நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேற ஒருத்தியாக இருக்கிறப்போ அவள் மேலே தானே ஆசை வச்சுருந்துருப்பாரு. பட் எப்படி கொஞ்ச நாளிலே உன் கூட அவ்வளோ க்ளோஸ் ஆனார்? அதுவும் ஐ லவ் யூ சொல்கிற அளவுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அவர் மேலே டவுட் வரவே இல்லையா ஒயான்? நீங்கள் அப்படியே ரியா சொல்கிற எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. தியாங் உங்கள் மேலே உண்மையாலுமே ரொம்ப அப்சஸ்டாக தான் இருந்திருக்காருல்ல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்பார், உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருப்பார், உங்களுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் இருந்து இப்போ அவர் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த வரைக்கும் அவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ரியா சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு ஹிட் ஆகுதே. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பி தியாங்கிட்ட போயிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, அத்தான் ரியா சொல்கிறது எல்லாமே உண்மையா? என்னை பாருங்க அத்தா, என் கண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி அவரை சீக்ஸை பிடிச்சி உங்கள் கண்ணை நீங்கள் அப்படியே பார்க்க வைக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. உண்மையை சொல்லுங்க அத்தா, ரியா சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் ஓயான், ரியா சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் உன்னை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக உங்கள் அத்தானே பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லோரும் பொறுமையாக இருந்து நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன எப்படி இருந்தது ட்விஸ்ட்டு, இதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க உங்கள் மேலே ஏன் இவ்வளோ அப்சஸ்டாக இருந்தாருன்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் திரும்ப போய் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், ஆமாம் அவங்க வந்து 2 வருஷமாக ஒயின் லவ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.